ஒரு விசை ஒரு வயதான தாயார் ஒரு வயல் தோட்டத்தை அவங்க வைத்திருந்தாங்க. அதில் அந்த காய்கறி எல்லாம் போட்டு அவங்க அதனால ஜீவனம் பண்ணிட்டு இருந்தாங்க. பக்கத்து தோட்டக்காரர் ஒரு பெரிய கோடீஸ்வரர், ஒரு பெரிய அரசியல் வலிமை பெற்ற ஒரு மனிதன். அவர் நிறைய மாடு வச்சிருந்தார். இவர் இந்த மாடுகளை எல்லாம் மேய்வதற்காக அனுப்பி விடும்போது அது பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மாவுடைய அவங்க விவசாயம் பண்ண சின்ன சின்ன செடிகளை எல்லாம் பிடுங்கி தின்னும். அப்போ இந்த அம்மா போய் அந்த மனுஷனிடத்தில், ஐயா என்னுடைய பிழைப்பே அதான் ஐயா, நீங்கள் எப்படியாவது உங்கள் மாடை ஒரு எல்லைக்குள்ளே வச்சுக்கோங்க, இங்கே அனுப்பாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், அது இங்கே என்னுடைய எல்லாத்தையும் நஷ்டப்படுத்துது அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன், நீ யார் எங்கிட்ட பேச வந்திருக்கிற, எங்கிட்ட பேசுறது உனக்கு என்ன தைரியம் வந்துருச்சு, அதெல்லாம் பண்ண முடியாது, பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி வெறுமையாய் அனுப்பிவிட்டார். இந்த தாயார் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நான் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் அதிகாரம் இருக்கிறவங்க, நீங்கள் தான் அந்த மனுஷனை தட்டி கொடுக்க முடியும், நீங்கள் தான் அந்த மனுஷனை அப்படி வைக்க முடியும்னு ஜெபம் பண்ணாங்க. அடுத்த நாள் வேண்டுமென்றே அந்த மனுஷன் தன்னுடைய மாடை அவுத்து விடுறாரு. இவங்களுடைய எல்லை அந்த வரப்பில் வந்த உடனே அந்த மாடுனுடைய முதுகுல யாரோ ஒருத்தர் பட்டார் அப்படின்னு அடிக்கிறது மாதிரி ஒரு சத்தம். அந்த மாடு தெரிச்சு அப்படியே ஓடிருச்சு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் கொண்டு பக்கத்தில் அந்த மாடை கொண்டு வந்தால் கூட இவங்களுடைய அந்த எல்லை பாருங்கள், அந்த வரப்பு பாருங்கள், அந்த மாடு அப்படியே தெரிச்சு ஓடும், தன்னுடைய அந்த எஜமான அப்படியே இழுத்துட்டு ஓடும். அன்றையிலிருந்து அந்த மனுஷனுக்கு ஒரு பயம் உண்டானது. நான் நம்புகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, உங்களை யார் வேணாலும் அதிகாரம் செலுத்தலாம், உங்களுடைய வார்த்தையை நிறைய பேர் ஒருவேளை துச்சமாக நினைக்கலாம், ஆனால் இந்த ஆண்டவர் 40 நாள் வாக்கு கொடுக்குறாரு, நான் என்னுடைய அதிகாரத்தை உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறவர்களுடைய மனதிலே நான் செலுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.